அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு கேள்வி, இது உங்க மனசுலையும் நிறைய முறை எழுந்திருக்கலாம். பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அதோட விளைவுகள், இது அவங்களோட மூத்த பிள்ளைய பாதிக்குமா இல்ல இளைய பிள்ளைய பாதிக்குமா? கர்மாதான் எல்லாத்துக்கும் விடை சொல்லும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பெற்றோர்களோட கர்ம வினை சில காலத்துக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளையும் வந்து சேரும்னு சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே பெற்றோர்களோட பாவம் எந்த பிள்ளைக்கு போய் சேரும்? இந்த கேள்விக்கான விடையை மகாபாரத காலத்தோட தொடர்புடைய ஒரு ஆழமான கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட பல பகுதிகளில் உங்க கேள்விக்கான பதில் ஒளிஞ்சிருக்கு. அதனால வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட எங்க அன்பான வணக்கத்துடன், இது RS இன்ஃபோடைம்ஸ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரீட்சித் அப்படின்னு ஒரு மன்னர் ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். முக்கியமா கவனிக்கணும், இவர் அர்ஜுனனோட பேரன், அபிமன்யுவோட மகன் பரீட்சித் கிடையாது. அவருக்கு முன்னாடி காலத்துல வாழ்ந்த வேற ஒரு பரீட்சித் மன்னர். இவர் அயோத்தியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. பெரிய இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த மன்னர் இவர். ஒரு நாள் மன்னர் பரீட்சித் காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டார். தன்னுடைய குதிரையோட காட்டுக்குள்ள போறாரு. அந்த காடு ரொம்பவே அடர்ந்த காடு. காட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அழகான மானை பார்க்கிறாரு. எப்படியாவது இந்த மானை வேட்டையாடிடணும்னு துரத்த ஆரம்பிச்சார். ரொம்ப தூரம் அந்த மானை துரத்திட்டு போனார். ஒரு கட்டத்துல அந்த மான் கண்ணுல இருந்தே மறைஞ்சு போயிடுச்சு. வேட்டை மேல இருந்த கவனத்துல மன்னர் போன குதிரையும் வழி தவறி வேற ஒரு காட்டுக்குள்ள வந்துருச்சு. நெடுந்தூரம் பயணம் செஞ்சதால மன்னருக்கும் சரி குதிரைக்கும் சரி பசியும் தாகமும் அதிகமா இருந்தது. அப்போ அவங்க வந்து நின்ன இடத்துல ஒரு அழகான குளக்கரை இருந்தது. களைச்சு போய் இருந்ததால இந்த குளத்துல இறங்கி ஒரு குளியல் போட்டா புத்துணர்ச்சி கிடைக்குமே நினைச்சார் மன்னர். உடனே பரீட்சித்து மன்னர் அந்த குளத்துக்குள்ள இறங்கி நீராடினார். நீராடி முடிச்சிட்டு குளத்துக்குள்ள மூழ்கி எழுந்திருக்கும் போது குளக்கரையில ஒரு பெண் அமர்ந்திருக்கா. இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு குளக்கரையில ஒரு பெண்ணா? உண்மையிலே அது பெண்தானான்னு சந்தேகப்பட்டு தன்னோட கண்ணை நல்லா கசக்கிட்டு மறுபடியும் பார்த்தார். அதிர்ச்சி, அந்த பெண் அங்க இல்லை. கண்ணு முன்னாடி பார்த்த பெண்ணு கண்ணை கசக்கிட்டு பாக்குறதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டா. மன்னர் யோசிச்சுட்டே குளத்திலிருந்து வெளியில வந்தார். கொஞ்ச நேரத்துல ஒரு பெண் பாட்டு பாடுற சத்தம் கேட்டது. என்னடா இது? மனித நடமாட்டமே இல்லாத காட்டுல ஒரு பெண்ணை பார்த்தேன், அவ மறைஞ்சிட்டா. இப்ப பாட்டு சத்தம் வேற கேக்குதே, எங்கிருந்து வருது இந்த சத்தம் அப்படின்னு யோசிச்சு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு அழகான நந்தவனம் இருந்தது. பூத்து கொளுங்கிற பூக்களை பறிச்சுக்கிட்டே ஒரு அழகான பெண் பாட்டு பாடிட்டு இருந்தா. மன்னர் பிரீட்சித் மெல்ல அந்த பெண் கிட்ட போனார். அவளை பார்க்க அவ்வளவு அழகா இருந்தா. அவளை பார்த்ததும் பரீட்சித் மன்னருக்குள்ள ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு, புத்துணர்ச்சி ஏற்பட்டது. அவளை பார்த்து, நீ யாரு? இந்த காட்டுக்குள்ள தனியா எப்படி இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? இன்னும் மாறி மாறி கேள்வி கேட்டாரு. ஆனா அந்த பெண் எந்த பதிலும் சொல்லல. மன்னரை பார்த்துட்டே இருந்தா. அந்த பார்வையிலேயே மன்னர் தன்னோட ஆசையை சொன்னாரு. உன்னை நான் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன், என் கூட வந்துரு. நான் இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டே இருக்கேன், நீ இந்த நாட்டோட மகாராணியா இருக்கலாம்னு கேட்டார். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த பெண் கடைசியா பேச ஆரம்பிச்சா. சரி, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும்னு கேட்டா. அவள் மேல காதல் கொண்ட பிரீட்சித்து மன்னர், கேளு, நீ என்ன கேட்டாலும் செய்வேன் சொல்ல அந்த பெண் ஒரு வினோதமான நிபந்தனை வச்சா. உங்களை நான் கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமா நான் தண்ணீரை பார்க்கவே கூடாது. ஒருவேளை நான் தண்ணீரை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுடைய மனைவியா இருக்க மாட்டேன், உங்களை விட்டு நிரந்தரமா போயிடுவேன் அப்படின்னு சொன்னா. மன்னர் யோசிக்கல, அந்த நிபந்தனைக்கு சம்மதிச்சார். அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். அந்த இடத்திலேயே அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவளை சந்தோஷமா தன்னோட அயோத்தி நாட்டுக்கு கூட்டிட்டு போனார். அந்த பெண் தண்ணீரை பார்க்கவே கூடாதுங்கிற நிபந்தனையால அவ கண்ணுல தண்ணீர் படாத மாதிரி ஒரு தனிமையான இடத்துல அவளோட வாழ ஆரம்பிச்சார். மன்னரோட இந்த செயல் மக்கள் எல்லாத்தையும் பாதிச்சுச்சு. ஏன்னா தன்னோட நாட்டுல என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பெண்ணோடவே தனிமையில இருந்தாரு. அவங்களுக்குன்னு சில பணிப்பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மன்னரும் அந்த பொண்ணும் இருக்கிற இடம் தெரியும். இதனால தலைமை அமைச்சர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அந்த பணிப்பெண் கிட்ட போய், மன்னர் எங்க இருக்காரு, ஏன் இப்படி தனிமையில இருக்காரு, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருப்பாருன்னு கேட்டாரு. அந்த பணிப்பெண் நடந்ததை சொன்னா.
மன்னர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சதுல இருந்து தனிமையில தான் இருக்கிறார். இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்ணோட நிபந்தனை. அவ கண்ணுல தண்ணீரே படக்கூடாது. ஒருவேளை பார்த்தா அவ மன்னரை விட்டு போயிடுவாளாம். அதனால மன்னர் எங்க கிட்ட அவ கண்ணுல தண்ணீர் படாத மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னான். இத கேட்ட தலைமை அமைச்சருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவரு செயற்கையா ஒரு அழகான கானகத்தை உருவாக்கினார். அதுல விதவிதமான மரங்கள், மலர்கள், பழங்கள்னு இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்தது. அந்த குளத்துல இருந்த நீர் பார்க்கறதுக்கு அமிர்தம் மாதிரி தெளிவா இருந்தது. ஆனா அந்த குளத்தை முழுக்க வெள்ளை நிற முத்து வலைகளால மூடி வச்சிருந்தார். ஒரு நாள் அந்த தலைமை அமைச்சர் மன்னரை தனிமையில சந்திச்சு சொன்னாரு, அரசே, இங்க பக்கத்துல தண்ணி வசதி இல்லாம ரொம்பவே அழகான ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்கு நீங்க உங்க மனைவியோட போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாரு. மன்னருக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஆமா, எவ்வளோ நாள் தான் இந்த அரண்மனைக்குள்ளேயே தனிமையில இருக்கிறது? ஒரு சின்ன மாறுதலுக்கு அந்த காட்டுக்கு போயிட்டு வருவோம்னு முடிவு செஞ்சார். அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போனார். ரொம்ப நாளா வெளி உலகத்தையே பார்க்காம இருந்த மன்னருக்கு அந்த அழகான காட்டு பகுதியை பார்த்ததும் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாவும் அமைதியாவும் இருந்தது. 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. அப்போ ஒரு அழகான முல்லை பந்தலை பார்த்தாங்க. அந்த பந்தலுக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள போனதும் அங்க ஒரு குளம், அமிர்தம் மாதிரி பிரகாசமா தெளிந்த நீர் நிரம்பிய ஒரு குளம். அந்த குளத்தை பார்க்கவும் மன்னருக்கு மெய் மறந்து போச்சு. அந்த இடம் அவ்வளவு ரம்மியமா இருந்தது. அந்த பெண் சொன்ன நிபந்தனையவே சுத்தமா மறந்துட்டாரு மன்னர். கொஞ்ச நேரம் குளக்கரையில உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாரோ தெரியல. அந்த மன்னர் சொன்னாரு, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நீ வேணா இந்த குளத்துல போய் நீராடுன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு மன்னர் சொன்ன மாதிரியே அந்த குளத்துக்குள்ள இறங்கினான். கொஞ்ச நேரத்திலேயே குளத்தோடைய நீர்ல மூழ்கினான். மன்னர் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா மூழ்கினவ எழுந்து வரவே இல்லை. மன்னருக்கு ஒரே பதட்டம். பதறி போய் பக்கத்துல இருந்த காவலர்களை அழைச்சார். உடனே இந்த குளத்துல இருக்கிற நீரை எல்லாத்தையுமே வெளியேத்துங்கன்னு கட்டளையிட்டார். வேலையாட்கள் நிறைய பேர் வந்து குளத்துல இருந்த நீரை எல்லாத்தையுமே வெளியேற்றினாங்க. நீர் எல்லாத்தையும் வெளியேற்றினதுக்கு அப்புறமா குளத்துல இருந்தது வெறும் தவளைகள் மட்டும்தான். இதை பார்க்கவும் மன்னருக்கு அதிர்ச்சியாவும் கோபமாவும் இருந்தது. தன்னோட மனைவியை காணோமேன்னு அவருக்கு அதிர்ச்சி. ஆனா இந்த தவளைகள் எல்லாம் சேர்ந்துதான் தன்னோட மனைவியை விழுங்கிருச்சுன்னு ரொம்பவே கோவப்பட்டாரு. உடனே காவலர்கள் கிட்ட சொல்லி அந்த குளத்துல இருந்த அத்தனை தவளையையும் கொல்ல சொன்னார். காவலர்களும் அப்படியே செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கொடூரமான கட்டளையையும் போட்டாரு. இனிமே என்ன பார்க்க யாராவது வரணும்னா ஒரு தவளையை அடிச்சு கொன்னு கையில் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் என்ன பார்க்க அனுமதி அப்படின்னு கட்டளையிட்டாரு. அந்த அளவுக்கு தவளைகள் மேல கோபத்தோட இருந்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட தவளைகளோட மன்னன் தவசியோட ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு பரீட்சித்து மன்னனை பார்க்கிறதுக்காக போனார். மன்னா, நீங்க தவளைகளை கொல்றது நியாயமே கிடையாது. ஒரு இனமே அழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு அதை நிறுத்துங்கன்னு கெஞ்சினார். ஆனா பரீட்சித்து மன்னர் கோபத்தோட சொன்னார், என்னோட மனைவிய இந்த தவளைகள் தான் சேர்ந்து விழுங்கிருச்சு. இப்ப என்னோட மனைவி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அதனால அந்த இனமே அழிஞ்சு போகட்டும்னு சொன்னார். இதை கேட்ட அந்த தவளைகளோட மன்னன் சொன்னாரு, பரீட்சித்து மன்னரே, என்னோட பேரு ஆயு. நீங்க உங்க மனைவியா இவ்வளவு நாள் ஒருத்தி இருந்தா அவ இறந்து போயிட்டான்னு சொல்றீங்க இல்லையா? அது வேற யாரும் கிடையாது. என்னோட மகளான சுசோபனை தான் அவ. உண்மையா சொல்லணும்னா இது அவளோட கெட்ட நடத்தை தான். உங்களுக்கு முன்னாடியும் பல மன்னர்களை இப்படித்தான் ஏமாத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பரீட்சித்து மன்னர் குறுக்கிட்டாரு. போதும், இதுக்கு மேல அதை பத்தி எதுவும் பேச வேணாம். எனக்கு அவ வேணும். இப்பவே அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஆயு தன்னோட மகளை கூட்டிட்டு வந்து பரீட்சித்துக்கிட்ட ஒப்படைச்சாரு. தன்னோட மகள் கிட்ட சொன்னாரு, இந்த மன்னர் உனக்காக காத்திருந்தாரு. அவருக்கு உண்டான சேவையை நீ செய்யணும். இருந்தாலும் அவளோட கெட்ட நடத்தையை அவரால் ஏத்துக்கவே முடியல. ஆயு தன்னோட மகள் சுசோபனை கிட்டையும் மன்னர் பரீட்சித்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. நீ சுசோபனை உன்னோட தவறான நடத்தையால பல மன்னர்களை ஏமாத்தின. பரீட்சித்து ஒரு பெண் மேல உள்ள மோகத்தால ஒரு இனத்தையே அழிக்க துணிஞ்சிட்ட. நீங்க 2 பேரும் செஞ்ச இந்த பாவம் ஒரு அந்தண ரூபத்துல வந்து உங்க பிள்ளைகளை பழி வாங்கும் அப்படின்னு சபிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. பக்கத்துல இருந்தும் பரீட்சித்து மன்னரோட காதுல இந்த வார்த்தைகள் எதுவுமே விழுகல. தன்னோட மனைவி தனக்கு திரும்ப கிடைச்ச மகிழ்ச்சியில அவளையே பார்த்துக்கிட்டு நின்னாரு. சில காலம் கழிச்சு அவங்களுக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. மூத்த மகன் பேரு சலன், 2வது மகன் பேரு தளன்,
மூன்றாவது மகன் பேரு பலன். காலங்கள் உருண்டோடியது. பரீட்சித்து மன்னர் தன்னோட அரியணையை மூத்த மகனான சலன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் காட்டிற்கு தவம் செய்ய புறப்பட்டார். சலன் அரியணை ஏறின கொஞ்ச நாள்லயே காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. தேரோட்டியோட குதிரை பூட்டிய தேர்ல கிளம்பினார். போனது ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய மானை பாக்குறாங்க. மானை பார்த்ததும் சலன் தேரோட்டிக்கிட்ட, வேகமா தேர செலுத்து, அந்த மானை இன்னைக்கு வேட்டையாடியே ஆகணும் இன்னும் கட்டளையிட்டார். தேரோட்டி சொன்னான், அரசே, அந்த மானை நம்மனால துரத்தி பிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஏத்த குதிரைகள் நம்ம கிட்ட இல்ல. வாமி குதிரைகள் தான் அதுக்கு உகந்தது. அந்த குதிரைகளை இந்த தேர்ல பூட்டியிருந்தா நிச்சயமா பிடிச்சிருக்கலாம் சொன்னான். இத கேட்ட சலன் கோபமா, வாமி குதிரையா, என்னது அது? அத பத்தி என்கிட்ட உடனே சொல்லலன்னா உன்னை கொன்னே தீர்த்துருவேன் மிரட்டினார். தேரோட்டி பயத்தோட சொன்னான், அரசே, வாமி குதிரைங்கிறது வாமதேவர்னு ஒரு மகரிஷிக்கு சொந்தமானது. அதோட வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த குதிரைகள் நம்ம கிட்ட இருந்தா எந்த மானையும் சுலபமா பிடிச்சிடலாம் சொன்னான். இத கேட்ட சலன் தேரோட்டி கிட்ட, இப்பவே நீ வாமதேவரோட ஆசிரமத்துக்கு போயாகணும் கட்டளையிட, தேரோட்டியும் தேரை எடுத்துட்டு வாமதேவரோட ஆசிரமத்தை நோக்கி போனான். வாமதேவரை சந்திச்ச சலன் மரியாதையே இல்லாம கேட்டார், எனக்கு உங்களுடைய வாமி குதிரைகள் வேணும். நான் வேட்டையாட போனேன், மானை பிடிக்க முடியல. அப்போதான் இந்த தேரோட்டி உங்க குதிரைகள் ரொம்ப வேகம் உள்ளதுன்னு சொன்னான். அந்த குதிரைகளை இப்பவே எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். வாமதேவர் பொறுமையா சொன்னாரு, நீ உன்னுடைய தேவைக்காக இந்த குதிரைகளை கேட்கிற, நானும் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா அந்த தேவை முடிஞ்ச உடனே நீ கண்டிப்பா அதை என்கிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுத்துடணும் சொல்லி குதிரைகளை கொடுத்து அனுப்பி வச்சார். வாமி குதிரைகளை வாங்கின சலன் அதை தன்னோட தேர்ல பூட்டிட்டு தேரோட்டியோட புறப்பட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தேரோட்டி கிட்ட சொன்னான், இந்த குதிரைகள் ரத்தினங்களை பதிச்சு வச்ச என்னோட அரண்மனையில நிக்கிறதுக்கு தான் தகுதியானவை. இந்த குதிரைகள் வாமதேவர் மாதிரி ஒரு அந்தணரோட ஆசிரமத்துல எதுக்கு இருக்கணும்னு சொன்னான். அந்த காட்டுக்குள்ள போய் மானை வேட்டையாடிட்டு அந்த வாமி குதிரைகளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப பத்திரமா நிறுத்தி வச்சான். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருச்சு. வாமி குதிரைய சலன் வாமதேவருக்கு திரும்ப கொடுக்கவே இல்லை. இத தெரிஞ்சுக்கிட்ட வாமதேவர் முதல்ல தன்னோட சீடனான ஆத்திரேயாவை அனுப்பி குதிரைகளை வாங்கிட்டு வர சொன்னார். அந்த சீடனும் சலனை போய் சந்திச்சு வாமி குதிரைகளை கேட்டான். அப்ப சலன் சொன்னான், இந்த குதிரைகள் என்னோட அரண்மனையில ரொம்ப சந்தோஷமா மரியாதையான இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட குதிரைகள் அந்த வாமதேவர் ஆசிரமத்துக்கு எதுக்கு தேவை? தேவையில்லாம அவர் ஒரு அந்தணர், அவருக்கு குதிரையே தேவையில்லை. என்கிட்ட அது பத்திரமா இருக்கும்னு நீ போய் உன்னோட குரு கிட்ட சொல்லி சீடனை திருப்பி அனுப்பி வச்சான். இந்த பதில கேட்ட வாமதேவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. உடனே சலனோட அரண்மனைக்கே போய் கேட்டாரு, என்னோட குதிரையை நீ ஒரு வேலைக்காக கேட்டு வாங்கின, உன்னை நம்பி நான் கொடுத்தேன். குறிப்பிட்ட காலம் ஆகியும் நீ அதை திரும்ப கொடுக்கல. இப்போ நான் கேட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு அந்த குதிரையை கொடுப்பியா மாட்டியா கோபமா கேட்டார். அதுக்கு சலன் ஆணவமா சொன்னான், வாமதேவரே, இந்த குதிரைகளை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அந்த குதிரையே தேவையில்லை, அதனால அது என்கிட்டயே இருக்கட்டும் சொன்னான். வாமதேவர் இன்னும் கோபமாகி, ஒரு அந்தணருக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை நீ மீறினா உனக்கு மரணம் தான், ஜாக்கிரதையா இருந்துக்கோ எச்சரிச்சார். இத கேட்ட சலன், குதிரைகளை கண்டிப்பா உனக்கு கொடுக்க முடியாது. இது ரொம்பவே பயிற்றுவிக்கப்பட்ட நல்ல குதிரை. இதை வச்சு நீ என்ன செய்வே? உனக்கு வேணும்னா கழுதைகளையோ இல்ல வேறு குதிரைகளையோ தரேன், உன்னை சுமக்கிறதுக்கு தானே. ஆனா இந்த குதிரைகள் இருந்தா எனக்கு நிறைய லாபம் இருக்கு. அதனால வாமி குதிரை இனிமே உனக்கு சொந்தம் கிடையாது உறுதியா சொல்லிட்டான். இதை கேட்ட வாமதேவருக்கு அளவு கடந்த கோபம் வந்துருச்சு. நான் ஒரு அந்தணன், நீ என்ன ஏமாத்திட்ட? அந்த பாவத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். பயங்கரமான முகம் கொண்ட பலம் வாய்ந்த 4 பெரிய ராட்சசர்கள் வந்து உன்னை கூர்மையான ஈட்டியால கொல்லுவாங்க. உன்னோட உடலை 4 துண்டா வெட்டி போட்டுருவாங்க பயங்கரமா சபிச்சாரு. சலன் அசரல. வாமதேவரே, எண்ணத்தாலையும் வார்த்தையாலையும் செயலாலையும் என்னோட உயிரை எடுக்க முடியும்னு ஒரு அந்தணர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது நடக்கவே நடக்காது. நான் இப்போ ஒரு கட்டளை போட்டேனா, அதே மாதிரி பிரகாசமான ஈட்டிகளால உங்களையும் உங்க சீடர்களையும் இப்போவே என்னால் அழிக்க முடியும் நீ எதிர்த்து பேசினான். இதை கேட்ட வாமதேவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே சில மந்திரங்களை உச்சரிச்சார். சொன்ன அடுத்த நொடி அந்த இடத்துல 4 பயங்கர முகம் கொண்ட ராட்சசர்கள் கையில கூர்மையான ஈட்டியோட சலனை சுத்தி நின்னாங்க.
வாமதேவர் சலனை கொல்லணும்னு கட்டளையிட்ட அடுத்த நொடி அந்த ராட்சசர்கள் சலனை கொன்னாங்க. 4 துண்டுகளா வெட்டி வீசினாங்க. சலன் அந்த இடத்திலேயே இறந்து போனான். சலன் இறந்து போன கொஞ்ச நாள்லயே அவனுடைய சகோதரனான தளன் அரியணை ஏறினான். சில காலம் போகுது. அப்போ வாமதேவர் இந்த தளனை சந்திக்கிறதுக்காக போறார். என்னோட வாமி குதிரையை நீங்களாவது எனக்கு கொடுத்துருங்க ரொம்ப பணிவா கேட்டார். இதை கேட்ட தளன் கோபமா சொன்னான், வாமி குதிரை எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. உன்னாலதான் என்னோட அண்ணன் இறந்து போயிட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அரண்மனைக்கு வந்து மறுபடியும் நீ வாமி குதிரையை கேப்ப கத்தினான். உடனே தேரோட்டிய கூப்பிட்டு சொன்னான், நீ உடனே போய் நான் வச்சிருக்க அம்புல ஏதாவது ஒரு அழகான அம்பை எடு, அதுல நஞ்சு பூசி எடுத்துட்டு வா. அதை கண்டிப்பா இந்த வாமதேவர் மேல ஏவி அவரை தரையில விழுக வச்சிடணும். அதுக்கப்புறம் நிறைய நாய்களை வச்சு அவரை கிழிச்சு குதற விட்டுருவோம் கொடூரமா சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த வாமதேவர் அமைதியா சொன்னாரு, என்னையா நீ அம்புகளால கிழிக்க போறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கு சயனாஜித் அப்படின்னு ஒரு மகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இப்போ 10 வயசு இருக்கும். நீ அந்த அம்பை என்னைய நோக்கி ஏவுனா அந்த அம்பு நேரா உன்னோட பையனை போய் தொலைக்கும். உன்னோட மகனை நீ இழப்பன்னு சொன்னார். தளன் இதை எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. தேரோட்டியும் அந்த சமயத்துல நஞ்சு தடவன அம்பையும் கொண்டு வந்துட்டான். தளன் அந்த அம்பை வாமதேவரை குறி வச்சு ஏவனான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? தளன் ஏவன் அம்பு அரண்மனையோட அந்த புறத்துல விளையாடிட்டு இருந்த தளனோட மகன் சயனஜித்தோட மார்புல போய் பாஞ்சிச்சு. அதே நேரத்துல அவனோட உயிரும் போச்சு. தன்னோட மகன் இறந்து போன செய்தி தளனுக்கு வந்தது. அதிர்ந்து போனான். ஆனா கோபம் அதிகமாயிடுச்சு. உன்னை குறி வச்சு தாக்குன அம்பு அந்த புறத்துல இருக்கிற என்னோட மகனை நோக்கி போயிருச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் கத்திட்டு தேரோட்டிக்கிட்ட சொல்லி இன்னும் ஒரு பெரிய கூர்மையான அம்பை நஞ்சு தடவி எடுத்துட்டு வர சொன்னான். சொன்ன மாதிரியே தேரோட்டி பயங்கரமான பெரிய அம்பு உன்னை நஞ்சு தடவி எடுத்துட்டு வந்தான். தளன் எப்படியாவது இந்த முறை வாமதேவரை கொன்னே தீரணும்னு குறி வச்சான். ஆனா குறி வச்ச அடுத்த நிமிஷம் செயல் இழந்து போயிட்டான். வாமதேவரை தாக்க நினைச்ச தளனுக்கு இப்படி ஒரு நிலைமை. குறி வச்சு அப்படியே சிலை மாதிரி நின்னுட்டான். கை கால்கள் எல்லாமே செயலிழந்து போயிருச்சு. எப்படி குறி வச்சு நின்னானோ அதே நிலையில அசைக்க கூட முடியாம நிக்கிறான். தளனால பேச முடியல. ஆனா மனசுக்குள்ளேயே சொன்னான், வாமதேவரோட மகிமையை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். வாமதேவர் வாழட்டும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். தன்னோட நிலையை நினைச்சு பார்த்தான். என்னை நம்பி மக்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் இப்படி செயலிழந்து போயிட்டேனா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? இப்பதான் எல்லாத்தையுமே யோசிக்கிறான். அவனை புரிஞ்சுக்கிட்ட வாமதேவர் சொன்னாரு, எந்த அம்பை குறி வச்சு என்னை கொல்லணும்னு நினைச்சு இப்போ நீ செயலிழந்து போய் நிக்கிறியோ அந்த அம்பை உன்னோட மனைவி அவளோட கையால வந்து தொட்டா உன்னோட நிலைமை சரியாயிடும் சொன்னாரு. உடனே தளனோட மனைவி வந்து அந்த அம்பை தொட்டாங்க. தொட்ட அடுத்த நொடி தளனோட நிலைமை சாதாரணமா ஆயிருச்சு. உடல் உறுப்புகள் கை கால்கள் எல்லாமே பழையபடி செயல்பட்டுச்சு. தளனோட மனைவி கிட்ட வாமதேவர் சொன்னாரு, நீ ரொம்ப புனிதமானவ, அதனாலதான் நீ அந்த அம்பை தொட்ட. அடுத்த நிமிஷம் தளனோட நிலைமை சரியாயிடுச்சு. அதனால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்டார். அந்த மனைவி பணிவா கேட்டா, ஐயா, என்னோட கணவர் இந்த பாவத்திலிருந்து விடுபடணும், அதுதான் எனக்கு வேணுங்கிற வரம்னு கேட்டா. வாமதேவர் சொன்னார், நீ ரொம்பவே புனிதமானவள், அதனாலேயே உன்னோட கணவர் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டாருன்னு சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்ட தளன் அடுத்த நொடியே வாமதேவரை வணங்கி நின்னார். அவருடைய வாமி குதிரைகளை மரியாதையோட அவர் கூடவே அனுப்பி வச்சார். பாத்தீங்களா, பரீட்சித்து மன்னன் ஒரு பெண் மேல இருந்த மோகத்தினால தவளை இனத்தையே அழிக்கணும்னு நினைச்சு பாவம் செஞ்சார். அவரோட மனைவி தவறான நடத்தையால பல மன்னர்களை ஏமாத்தினார். இவங்க 2 பேரும் செஞ்ச பாவத்துக்கு தான் இவங்களோட மூத்த மகனான சலன் பலியானான். அரியணை ஏறின கொஞ்ச நாள்லயே இறந்து போனான். அதுக்கப்புறமா சலனோட தம்பி தளன் அரியணை ஏறினான். ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தளனுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. அவனோட மகன் தான் இறந்தான். வாமதேவரை மரியாதை இல்லாம நடத்தினதுக்காக அவனோட மூத்த மகன் பலியானான். பெற்றவர்கள் செஞ்ச பாவம் மூத்த பிள்ளைகளை தான் வந்து சேரும். அதுபடி பரீட்சித்து மன்னன் செஞ்ச பாவம் சலனுக்கு வந்தது. தளன் செஞ்ச பாவம் அவனோட மூத்த மகனுக்கு வந்தது. சலன் உயிரை விட்டான். தளன் செஞ்ச பாவத்துக்கு அவனோட மூத்த மகன் உயிரை விட்டான். பரீட்சித்து மன்னனோ அவரோட மனைவியோ செஞ்ச பாவத்தோட விளைவுகள் ஒவ்வொரு மகன்களுக்கா படிப்படியா குறைஞ்சு கடைசி மகனான பலனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா வராம
ஒரு பலனாதான் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கதை மூலம் என்ன தெரியுது? பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவங்கள்ல நேரடி விளைவு மூத்த பிள்ளைகளைத்தான் அதிகமா பாதிக்குது. அதுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு அதோட தாக்கம் குறையுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பெற்றோர் செய்யற காரியங்கள்ல கவனம் இருக்கணுங்கிற முக்கியமான பாடத்தையும் நாம இந்த கதையில இருந்து கத்துக்கலாம். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு சிறப்பான காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.